இரவு நேரங்கள்ல தான் நிறைய வாராகி அம்மனை வழிபாடு பண்ணணும், பகல் நேரங்கள்ல பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இது உண்மையா? உக்கிர தெய்வங்களுக்கு இரவு வழிபாடுகள் தான் ரொம்ப பிரியமானது. அது வாராகி யாரு அப்படின்னா பிரத்யங்கராவுடைய படைத்தளபதி அப்படின்னு சொல்லுவோம். பிரத்யங்கரா தேவி எல்லாருக்குமே தெரியும், சிம்ம முகத்தோட இருக்கக்கூடியவங்க. அவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது ரொம்ப உக்கிரமான தேவதை. பிரத்யங்கரா தேவி நம்ம மயானத்துல தான் அதிகமா வச்சு பூஜை பண்ணுவாங்க. நள்ளிரவு நடுநிசி பூஜைகள், அமாவாசை பூஜைகள் தான் அவங்களுக்குலாம் ரொம்ப இஷ்டமானது. அதே மாதிரி அவங்களுடைய படை தளபதி தான் வாராகி. அதனால கூப்பிட்ட உடனே போருக்கு போறக்கூடியவ தான் வாராகி. அதனாலதான் துஷ்டர்களை அழிக்கிறதுக்கு, பெரும்பாலும் எதிரிகளை வெல்வதற்காக தான் வாராகியை வந்து அதிகமா வழிபாடு செய்வாங்க. எனக்கு ஒருத்தரை பிடிக்கல, அவரை நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா வாராகி உபாசனை பண்றவங்கள்ட்ட போய் ஏதாவது பண்றாங்கன்னா அது அப்படியே அந்த வாக்கு பலிதம் தான் இருக்குமே. அதனால என் குழந்தை சொல்லிருச்சு, நீ நல்லவனா இருந்து யாரா வேணாலும் இரு, அந்த குழந்தைக்கு அது தேவைப்படக்கூடியது. அது மனைவி இப்ப கோவத்துல மனைவியை திட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது கூட அப்படியே நடத்தி கொடுத்துரும். அதுவும் பெண்கள் கட்டாயமா நீங்க வாராகிய தயவு செஞ்சு உபாசன தேவதையாக பிடிக்காதீங்க. உங்களுக்கு குழந்தைகள் இல்ல, குடும்பம் இல்ல, நீங்க தனி மனிதசியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு கவசம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வாராகிய பிடிச்சுக்கலாம். ஆனா மற்றவர்கள் குடும்பத்தோட இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க, உலக பற்றுதலோட நீங்க இருக்கீங்கன்னா கட்டாயம் வாராகிய உபாசன தேவதையாக நீங்க கையில எடுக்கவே வேண்டாம். அது நெருப்புக்குள்ள கைய விடுற மாதிரி தான். அப்புறம் கையை சுற்றுச்சுன்னு கவலைப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது.